ஹாய் எவ்ரிவன். எப்படியோ ஒரு வழியாக 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். 11th ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனம் தளர வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து உடனே எதுக்குடா போய் பார்த்துட்டு இருக்கலாம். சரி, அது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற யாருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும். 10th இன்னும் 20 நாள் கோட்டையில் எக்ஸாம். தோராயமாக 30 நாள் இருக்குது. நம்ம 20 நாள்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 30 நாளும் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் லெத்தாஜினஸ் ஆகிரும். 20 டேஸ் நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கிறது எப்படி, என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கோட்டலி போர்ஷன்ஸ் அக்கு வேறு அணி வேறு இங்கே எழுதியிருக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கும் சரி 12th ஸ்டாண்டர்டுக்கும் சரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும், எல்லாத்துக்கும் போய் சேரும். 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸியாக ஒரு 400க்கு மேலே எடுத்துடலாம். 450 எடுக்கலான்னா நல்லா படிச்சிங்கன்னா எடுத்துடலாம். 490 எடுத்தீங்கன்னா நீ விடாமல் ஒழுக்கமாக எல்லா சாப்டர்ஸ்லையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா, புக் பேக் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 90% ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 10th பற்றி ஒரே கிடையாது. 12th நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10th முடிச்சிடுறேன். ஸோ தமிழில் 4 இயல். ஸோ உங்களுக்கு மொத்தமாக 7 இயல். 4 இயல்னால உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. தமிழை பொறுத்த வரைக்கும் 8 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கை விட 5 மார்க்கும் கூட நம்ம அந்த படிவம் அது இதுன்ட்டு கடிதம் சொல்லிட்டு எழுதிடலாம். பட் 8 மார்க் எப்படி எழுதலாம்னு யோசிங்க. 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாடம் 1, கட்டுரை 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு உரைநடை 1. ஸோ உரைநடை செயல் 1. ஸோ துணைப்பாடமும் கட்டுரை நல்லபடியாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 16 மார்க் வந்துடும். இதோட இம்பார்ட்டன்ட்லாம் நான் போடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் ஸ்டே டியூன்டாக இருங்க. 8 மார்க் 5 மார்க்கை படித்தாலே பாதி எக்ஸாம் முடித்த மாதிரி. சிறுவினா குருவினா ரொம்ப ஈஸி படிச்சிடலாம். 8 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸு கட்டுரை கடிதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்சொல் தீய சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிற்க அதற்குன்னு சொல்லுவாங்க, நிற்க அதற்கு தக, அதுக்கப்புறம் கவினுரை, இதெல்லாமே சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அண்ட் மனநம் பொறுத்த வரைக்கும் 4 இயல் அவ்வளோலாம் கிடையாது. ஸோ ஈஸி தான் தமிழ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சிங்கனாலே முடிச்சிடலாம். ஓகே. இங்கிலீஷில் 4 லெசனு, ஏதாவது 2 லெசன் உருப்படியாக நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி போயம் ப்ரோஸை படிச்சிங்கனாலே போதும். அண்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் பார்த்துட்டு வே டு சக்ஸஸ் கைடு யூஸ் பண்ணி 1 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே போதும். உங்களால் சக்ஸஸ் ஆகிட முடியும். ஸோ கிராமர் பார்ட்டு மட்டும்தான் ஒழுக்கமாக படிக்கணும். மீது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் தான். எழுதினாலே மார்க் கிடச்சிரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், சிக்ஸ்த் சாப்டர். இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் ஈஸி, செகண்ட் சாப்டர் ஓரளவுக்கு போடலாம். தேர்டு சாப்டரில் நான் சொல்கிற யூனிட் 3.2, 3.8 நல்லா படிச்சுக்கோ. மீதி எல்லாம் கூட இன்னும் 2 மார்க் 3 மார்க் நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். ஸோ 2 மார்க். ஃபோர்த்து சாப்டரில் தீரம் மட்டும் படித்தா போதும். ஃபிஃப்த்து சாப்டரில் 5.1லேருந்து 5.3 வரைக்கும் படி போதும். அடுத்து 6th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 6.1 முடிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 6th சாப்டர் ஃபுல்லாக இருக்காது. ஸோ கிராஃபு இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் ஈஸி தான், போட்டு பாருங்கள். ஜாமெட்ரி வந்து 4.1 4.3 இருக்கும். 4.1 மட்டும் பார்த்தாலே ஒரு ஜாமெட்ரி எழுதிடலாம். ஸோ கஷ்டமாக எனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்காது, ஈஸி. மேட்ரிக்ஸ் இந்த தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ் இருந்தால் ஓகே, மேட்ரிக்ஸ் இல்லாதவங்களுக்கு இருக்காது. மேட்ரிக்ஸும் ஈஸி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் 2 சாப்டர் ஒழுக்கமாக படிச்சு, தேர்ட் சாப்டர் நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் மட்டும் 5 மார்க் படிச்சுட்டு நான் சொல்கிற 2 மார்க் மட்டும் படிச்சுக்கோங்க. 4th சாப்டர் தீரம் மட்டும்தான். 5th சாப்டரில் ஒரு 3 எக்ஸசைஸ் பார்க்கணும். 6th சாப்டர் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் நான் தரேன், அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஆல் ஓவர் நம்ம வந்து ஒரு 20 நாளில் முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் சக்ஸஸாக முடிச்சிடலாம். நீங்கள் படிக்காத சாப்டர்ஸ் இப்போ படிங்க. 3rd சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர் தான் போயிட்டுருக்கும். ஸோ அதில் படிக்காத சாப்டர் வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும். 10 5 மார்க்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாப்டரு, செகண்ட் சாப்டரு, தேர்டு சாப்டர் நான் சொன்ன எக்ஸசைஸு, 5th சாப்டரில் நான் சொன்ன எக்ஸசைஸு, தீரம்ஸு நான் சொல்கிறது படிச்சிங்கனாலே உங்களால் 10ல் 9 ஈஸி எழுதலாம். ஸோ எல்லாமே படிச்சிங்கன்னா கம்பல்சரியோடு எழுதலாம். 2 மார்க்ஸை நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் போடுறேன் சரிங்களா. ஸோ அதனால் மேக்ஸை பற்றி வருத்தப்பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது சாப்டர்ஸ் எடுத்து முடிச்சிருங்க. இந்த 20 நாளில் புது சாப்டர்ஸில் எப்படி, அதாவது இதில் தீரம் 3வது சாப்டரில் 3.2 3.8, அது போக 3.1 முடிஞ்சால் முடிங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் தான் இருக்குது. 5th சாப்டரில் 5.1லேருந்து 5.1 வரை இதை தான் நீங்கள் முடிக்கணும். 6th சாப்டர் தொலைனாலும் பரவாயில்ல. கிராஃபு ஜாமெட்ரி தரவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன், பயாலஜியில் இவ்வளோ லெசன் இருக்குது. நீ ஒன்றும் வேண்டாம், ஃபிசிக்ஸில் 4 லெசன் ஃபுல்லாக முடிச்சிடலாம், ஈஸி. புக் பேக் மட்டும். கெமிஸ்ட்ரியும் முடிச்சிடலாம். பயாலஜியில் மட்டும் 12 13 14 15 16. ஸோ எனி 5 லெசன்ஸ் ஒழுக்கமாக படி. 17 18 விட்டால் கூட பரவாயில்ல. பட் 17 18 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி 5 லெசன்ஸ் ஒழுக்கமாக படித்தா கூட கோட்டையில் ஷைன் ஆகிடலாம். ஸோ நல்லா படிங்க. புக் பேக் மட்டும் படித்தாலே போதும். இப்போதைக்கு புக்கின்ல எதுவும் கிடையாது. புக்கில் அவ்வளோ வேண்டாம். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 6 லெசன், நீங்கள் ஒரு 4வது லெசன் வேண்டாம், மீதி எல்லா லெசனும் படிச்சுக்கோங்க. ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 லெசன் ஈஸி, ரொம்ப ஈஸி படிச்சிடலாம். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன், ஃபஸ்ட் லெசனில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 2வது 3வது ஈஸி.
சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன் ஈஸி தான். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படிக்காத சோஷியல் எடுத்துக்கிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு என்ன முடிக்கலன்னு பாருங்கள், அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் பிளானு. அதுக்கு முன்னாடி சோஷியல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மேப்பு, சூஸு, ஃபில்லப்ஸு, டைம்லைன் இதில் நீங்கள் தரவாக இருக்கணும். ஃபில்லப்ஸ் வந்து நீங்கள் எல்லா லெசனையும் படிக்கணும். நீங்கள் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் படிக்கணும். சூஸ் ஈஸி. மேப் வந்து 8 மார்க் மேப்பு ஃபஸ்ட் 5 லெசனில் இருக்கும். புக் பேக் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. புக்கின்னு கேட்பாங்க, அதை நான் சொல்கிறேன். 5 மார்க் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேயும் 3rd லெசன்லேயும் இருக்குது, அவ்வளோதான். ஸோ வேர்ல்டு மேப்பும் அண்டு யூரோப் மேப்புன்னு நினைக்கிறேன், அது பார்த்திங்கனாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். 13 மார்க் இது. டைம்லைன் 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதிலே உங்களுக்கு ஒரு 37 மார்க் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சோஷியலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் ஆன்சர் 5 மார்க்லாம். சோஷியலை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 5 மார்க் எழுதணும். அதில் டைம்லைன் ஒன்று, மேப் ஒன்று எழுதிருவீங்க. ஃபில்லப்ஸும் படிச்சிங்கன்னா எழுதினா டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் நான் சொல்கிறேன். அண்ட் மீதி எல்லா கொஷின்ஸும் நல்லா படிக்கணும்னு நான் சொல்கிற மாதிரி ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் நல்லா படிச்சிருங்க. படித்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்தடுத்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் என்னெல்லாம் 5 மார்க் இருக்குது சோஷியலில், என்னெல்லாம் 8 மார்க் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் போடுறோம். நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 37 மார்க் தரவாயிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பயம் போயிடும் சோஷியலில். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் போகிறது பாருங்கள். ஸோ அது 30ஆம் தேதிக்குள்ளே இவ்வளவு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு புது போர்ஷன்ஸ் படி. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் இப்போ தொட வேண்டாம். நீ வந்து 10 நாளைக்கு ஒரு டைம், 10 நாள் கூட வேண்டாம். ஆமாம், ஆகஸ்ட் 11லேருந்து 20க்குள்ளே ஒரு டைமு, 21லேருந்து 30க்குள்ளே ஒரு டைம் போதும். தமிழ் மட்டும். இங்கிலீஷ் வந்து இப்போதைக்கு வேண்டாம், லாஸ்ட் நேரத்தில் பார்த்துக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 ஃபுல்லாக வந்துடும். 5 மார்க்ஸ் வந்து 4.5, 5.1, 5.5, 6.1, 6.7 இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் பார்த்துடணும். 6.3, 3.5, 3.4. சாப்டர் 1, 2 ஃபுல்லாக 5 மார்க் பார்க்கணும். இதில் நீங்கள் 5 மார்க் பார்த்தீங்கனாலே எல்லா 5 மார்க் எழுத முடியும். நான் ஆல்ரெடி 5 மார்க் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், சாப்டர் 1ல் இந்த 4 சாப்டரில் பாருங்கள் உருப்படியாக. ஃபஸ்ட் சாப்டரில் இது 4 எக்ஸசைஸ், செகண்ட் சாப்டரில் 6 எக்ஸசைஸ், 3rd சாப்டரில் இந்த 4 எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும். 4th சாப்டரில் 4.1லேருந்து 4.4, 5th சாப்டரில் 5.1, 6th சாப்டரில் 6.1, 6.2, 6.3. ஸோ இது மட்டும் ஒழுக்கமாக கோ த்ரூ பண்ணிங்கனாலே 2 மார்க் 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம் எல்லாமே. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்தது ஃபிசிக்ஸில் வந்து 6 யூனிட் வச்சுக்கோங்களேன். 1, 2, 5 ஃபுல்லாக படிச்சிரு, புக் பேக் ஃபுல்லாக படிச்சிரு. உன்னால் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். 3, 4, 6 ஏதோ ஒரு லெசன் ஃபுல்லாக படி, அவ்வளோதான். ஸோ அப்போ 4 லெசன் உருப்படியாக படித்தா கூட கோட்டினில் உன்னால் சக்ஸஸாக போக முடியும். ஆனால் அந்த புக் பேக்கில் மோஸ்ட்லி 90% கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடு. நானே இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன், 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் போட்டேன். அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். இருந்தாலும் ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். கம்மி லெசன்ஸ் படித்து அதிக மார்க் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே 70க்கு 65+ எடுத்துடலாம். ப்ராப்ளம்ஸ் எதில் வரும் சார் ஃபிசிக்ஸில் அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 2ல் மஸ்ட்டு, யூனிட் 5ல், அதுக்கப்புறம் யூனிட் 3ல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யூனிட் 4ல். ஸோ இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த 7 லெசனும் ஒழுக்கமாக படிங்க. 11th 12th பற்றி கவலைப்படாதீங்க. 11th 12th ஒரு 10-15 மார்க் வரும். இந்த 11th 12th நேமிங் ரியாக்ஷன் மட்டும் நான் கொடுக்குற ரியாக்ஷன் மட்டும் படிங்க. சப்பையாக இருக்கும். கெமிஸ்ட்ரி பார்த்து பயப்படுறீங்க நிறைய பேர். 6, 7, 8 சின்னது முடிச்சிடலாம். அதுலேயே உங்களுக்கு ஒரு 25 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். 1, 2, 3, 4ல் ஃபஸ்ட் 2 லெசன் இப்போ மிட்டம் படிச்சிருப்பீங்க. அப்போ 3, 4 மட்டும்தான் உங்களுக்கு படிக்கணும். அதேமாதிரி புதுசாக 8 படிக்கிற மாதிரி இருக்கும், படிக்கணும். 11, 12 பற்றி கவலைப்படாதீங்க. நேமிங் ரியாக்ஷன் வந்து நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 20 நேமிங் ரியாக்ஷன் இருக்கும் 11, 12. அதை மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் போதும். இது போதுமானது. சம்ஸ் எதில் வரும் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரும். 6th 7th யூனிட்டில் தான் வரும். 7th 8th யூனிட்டில் வரும். 6th யூனிட்லேயே வந்திருக்குது. ஸோ நான் மார்க் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி விட்டுருங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோலாம் படிக்க வேண்டாம். 1, 2, 4, 5 இந்த லெசனை ஒழுக்கமாக பாட்னியில் படிச்சினாலே போதும். ஜுவாலஜியில் வந்து 1, 2, 3, 4 1, 2, 3 ஈஸி. 4, 5ம் வந்து உங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டம் இருக்காது. 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. புக்கினும் ஈஸி, புக் பேக்கும் ஈஸி. 8 வந்து சின்ன லெசன், புக் பேக் மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு பயாலஜி கவர் ஆகும். சிஎஸ்சில் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் உருப்படியாக படி. அதுக்கப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதுலேயும் 10, 8லாம் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது 5 மார்க். ஸோ நமக்கு 11 லெசன் 10 லெசன் தான் வரும் கோட்டைலிக்கு. ஸோ அதனால் சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லைனா 10 நாளைக்கு 2 டைம். ஒரு ஆகஸ்ட் 11லேருந்து 20ல் 2 டைம், 21 30 வரைக்கும் 2 டைம். ஸோ ஒரு 4 டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, 2 டைம் தமிழ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. மீதி எல்லா டைமும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மேக்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லைனா முடிக்க முடியாது.
பயாலஜிக்காரன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பாரு. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷெடியூல் போட்டு காலையில் ஒரு ஷெடியூலு, சாயங்காலம் ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு 6 hours 5 hours படிக்கிற மாதிரி பாரு. ஏன்னா 6 ஹவர்ஸ்னால் ஒரு 3 hours வந்து பயாலஜியும் 3 hours வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாதிரி பாரு. ஸோ இதெல்லாம் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி, சொன்ன எக்ஸசைஸு, சொன்ன லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒழுக்கமாக படித்தா போதும். நான் அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் தரேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். 10th இனிமேல் ரெகுலராக வந்துடும், 12th ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அலாரம் அடித்த மாதிரி தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். கட்டாயமாக இன்னி 20 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் வாழ்க்கையே கஷ்டமாயிடும். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.